ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சரியான ஒரு ஹேக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி குட்டிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை க்ரஷ் பண்ணி போடுறது வழக்கம். பட் ஆனால் நான் நிறைய டைம் இந்த மாதிரி ஃபுட்டை க்ரஷ் பண்ணி போடும்போது ரொம்ப குட்டி குட்டி க்ரம்ஸாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டேங்க் செம்ம அழுக்காக இருக்குது. இந்த குட்டி குட்டி க்ரம்ஸ் எல்லாம் இதில் இருக்க மாலிஸ் வந்து எடுக்காம விட்டுருச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போக ஆரம்பிச்சிடும். அண்ட் கீழே போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளால் அது எடுக்கிறதும் கஷ்டம். இது மாதிரி குட்டி குட்டி க்ரம்ஸாக இருக்கிறதுனால நம்ம டிசால்வ் ஆச்சுன்னா விட்டுறலாம் அப்படியே. இதே பெரிய பெரிய ஃபுட்டு நிறைய மீனிங் வந்து இன்டேக் பண்ணாமல் அப்படியே மேலேயே மெதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன டேங்க் வச்சிருக்கவங்களுக்கு ஃபைன். இதுவே பெரிய டேங்க் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக நம்ம சிம்பிள் ஹேக் யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோட்டர் வந்து பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஏர் மோட்டர் போட்டாலும் எது போட்டாலும் சரி பபுள்ஸ் வந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி அலை வரதுனால இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்காமல் அந்த ஃபுட் எல்லாமே தண்ணியில் கலக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாலிஸும் என்ன பண்ணணும்னா அப்படியே இன்டேக் பண்ணாமல் விட்டுரும். இந்த பாருங்கள் அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அடியில் கீழே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா நார்மலாக மேலே சம்டைம்ஸ் மறந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அது ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அது அப்படியே தண்ணியில் வந்து டிசால்வ் ஆக சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும், இந்த மாதிரி க்ரம்ஸாக உடச்சி போடுறதுனால. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ஹேக் இருக்குது. ஸோ அதை நான் எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ப்ரைஸ் அப்டேட் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பெரிய செப்பரேட் வீடியோ லாங் வீடியோ போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் டியூப் தான். இது வந்து மோட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, ஏர் ஸ்டோன் மோட்டருக்கு. ஸோ அந்த டியூப் தான். இதை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சர்க்கிள் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் பெருசாக வச்சுக்கோங்க. உங்கள் டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் மீனுங்க அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிய சர்க்கிள் வச்சுக்கோங்க. கம்மி மீனுங்களுக்கு குட்டி சர்க்கிள் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு மீடியமாக போதும்னு சொல்லிட்டு இந்த சைஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். இதில் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஈஸியான ஒரு ஹேக் தான் இது. இதை நீங்கள் கட் பண்ணும் போது கிராஸாக வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ இது கிராஸாக கட் பண்ணுறதுனால ஒரு ஷார்ப் எட்ஜ் நம்ம கிடைக்கும். இந்த ஷார்ப் எட்ஜை வச்சு தான் அதர் எண்டை வந்து நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரிங் ஷேப்பில் இருந்ததுன்னா அந்த ரிங் ஷேப் வந்து உள்ளே செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. இது எப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ப்பாக இருக்கிற இந்த சைடும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கிறதையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணி இன்சர்ட் பண்ணாலே உள்ளே ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்கள். அழகாக ஒரு ரிங் கிடைக்கும். பட் ஆனால் இதில் கேப்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா கேப்ஸ் இருந்து தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வெயிட் தாங்காமல் தண்ணியில் மேலே மிதக்காது. அதாவது டேங்க் தண்ணி மேலே மிதக்காது, அடியில் போக ஆரம்பிச்சிடும். இந்த ரிங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் மேலே மிதக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ரிங்குக்குள்ளே மீன் சும்மா போட்டாலே வர ஆரம்பிச்சிடும். இது டேங்க் மேலே இருந்தாலும் மீனுங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இதை ஜஸ்ட்டு உள்ளே வச்ச உடனே எல்லா மீனுங்களும் அந்த சர்க்கிள்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரைஸ் எல்லாம் வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிங் இருக்கும் போது இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் உள்ளே வரத்துக்கும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளே. ஸோ இதோட மேஜர் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் வந்து இந்த சர்க்கிள்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுட்டை வந்து நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கிளை விட்டு அது வெளியே போகாது. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த சர்க்கிள் என்ன பண்ணோன்னா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கீழே போகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே போகும். பட் ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ அந்த அலை பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் தான் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சர்க்கிள் எந்த விதத்துலையும் பாதிக்கல. அந்த அலை ஒரு ஓரமாக வருது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஸ்ப்ரெட்டே ஆகலை. ஸோ இது ஈஸியாக இப்போ மாலிலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா மொத்தமாக கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மாலி ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஃப்ரைஸையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பபுள்ஸ் எவ்வளோ வெளியே வருது பாருங்கள். இப்போ இந்த பக்கம் ஒரு அலை கூட சுத்தமாக இல்லை. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக மாலி வந்து இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் மட்டும்தான் இந்த ஃபுட்ஸ் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும். ஸோ செப்பரேட்டாக ஒரு ஓரம்லாம் ஒதுங்காது. ஸோ அப்போ மாலிஸ்க்கும் நல்லா நோட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நல்லா அதுங்க ஃபுட்டை வந்து கேதர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ரம்ஸ் ஆகிறதுனால வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். ஸோ பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃபுட்டாக இருந்துச்சுன்னா அது ஓரமாக ஒட்டிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து வெளியே எடுத்துறது ரொம்பவே நல்லது. ஃபுட்டு எப்பயுமே எக்காரணத்தை கொண்டும் வாட்டரில் எக்ஸஸாக இருக்கிற ஃபுட்டு வந்து டிசால்வ் ஆகவே கூடாது. தண்ணி சீக்கிரமாகவே அழுக்காயிடும். இந்த இதை ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.